உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மிக குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த கேமராக்கள் மூலம் போட்டோகிராஃபி எடுத்து தரப்படும். புக் அஸ் நவ். அதே கேள்விதான் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. கதை நிறைய தயாரிப்பாளர்கிட்ட நான் சொல்லி பழக்கம் இருக்குல்ல, அந்த கதையை இன்னொரு தடவை சொல்லுங்க கேட்பாங்கிற மாதிரி அதே கதையை இன்னொரு தடவை சொல்லி புது ஆய்வாளர்னால பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் என்ன வேற என்ன, நல்ல முறையில் நடத்தினாங்க. ஆனால் என் வீட்டில் கைது செஞ்ச அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரையும் என் தம்பி சுவாவையும் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுன்னா இரும்பு கம்பியில் அந்த துணியை சுற்றிக்கிட்டு அடித்து காயப்படுத்திருக்காங்க. அது அவசியமற்றது, அது அது தேவையற்றது. அது கொடுத்துருக்கு. நீங்க அவர் எப்படிப்பட்ட ஆய்வாளருங்கிறத காவல்துறை அதிகாரின்னு உங்களுக்கு தெரியுது. 2 நாள்ல அவருக்கு உடனே பிடி ஆணை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இதே வேலையை தெரியுறாரு. அப்ப அந்த வேலை எப்படி? நீங்க எப்படி வீட்டுக்குள்ள போய் அவர் நீங்க கிழிச்சதுன்னா அது கிழிச்சது குற்றமே கிடையாது. நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. ஒட்டினது வலசரவாக்கம் காவலர்கள். நீங்க நீலாங்கரையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையே இல்லையே நீங்க வந்ததை. அப்ப என் வீட்டு அந்த கதவுலயே அது இருக்கணுமா? அப்படி இருக்கா? நீங்க ஒட்டிட்டீங்க, படிச்சுட்டாங்க, நான் அங்க இருக்கிறவங்க எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, அந்த ஒட்டிட்டாங்க, சரின்னு. அதுக்கப்புறம் இது என் வீட்டுல இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? மாலை 6 மணிக்கு இல்ல அங்க இருந்து வரும்போது 6 மணிக்குன்னு சொன்னேன். இங்க வந்தவொடனே என் தம்பிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க வழக்கறிஞர்கிட்ட 8 மணிக்கு வாங்கன்னு. 8 மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு 10 நிமிடம் தாமதமாவாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிடம்னே நீண்டுருச்சு. அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்ப நான் பேசுறதை நீங்க எடுத்து போடுவீங்களா, அவர் பேசுறத போடுவீங்களான்றது இல்லையா? அதனால அவர் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லாம எப்படி? மொத்தமாவே இது அழுத்தம் தான். எது மன உளைச்சல்? இப்ப என்னையோ நானோ என் மனைவி ரொம்ப உறுதியானவங்க. என்னை பெற்றவர்களோ என் மாமியார் எங்க குடும்பத்தில் இருக்கவங்க. ஆனால் என்னை நேசிச்சு நிற்கிற என் தம்பி தங்கச்சியில் என் பிள்ளைகள் இருக்குல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்க மன வலி இருக்குதுல்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. உலகம் பூரா எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க. அவங்களுடைய வலி இருக்குல்ல, அவங்க வலியோட சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா வலியா இல்ல, வெறியா இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வெறிய நான் உங்களுக்கு ஒன்ன சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில போட்டு இந்த தலைவனாக்குனாரு. இவங்க அப்பாவும் மகனும் என்னை இந்த மாதிரி செஞ்சு என்னை முதல்வர் ஆகிட்டு தான் போவாங்க. நீங்க வேணா அது நடக்கும், நீங்க எழுதி வைங்க, உறுதியா செய்வாங்க. வளர்ச்சிக்கு காரணமா அதெல்லாம் தெரியாது. இது இடையூறு இல்லை. இடையூறு இருந்தா இத்தனை லட்சம் மக்கள் என்னை நேசிச்சு ஒரு எளிய மகனை புதுசா சின்னம் கொடுத்தாங்க. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க. 8வது பெட்டியில என் சின்னத்தை வச்சாங்க. கோடிக்கணக்கா காசுகளை கொட்டி இறைச்சாங்க. எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் இல்லை. நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்களை தேடி 36 லட்சம் வாக்கை கொடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நானும், எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த். அவரை தெரியும் உங்களுக்கு, புகழ்பெற்ற ஒரு 40 வருடங்களுக்கு மேல நடிச்சவர். எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்லை. ஆனால் என்னை என் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை தானே. நீங்க ஒரு தாள் சோறு விட்டு கூட்டம் போடுவோம், ஒரு விளம்பரம் இல்லை. எந்த தலைவர் பேசுறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பார்ப்போம். காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்ப்போம். அப்ப இதெல்லாம் என்னைய பாதிக்கல. இது என்னன்னா என் மேல என் மக்களுக்கு தெரியும். என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என் மேல இருக்கிற இந்த நற்பெயரை சிதைக்கணும்னு இந்த அரசு செய்துன்னு உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அப்படி நினைச்சவங்களுக்கு இது பெரிய பின்னடைவா இருந்திருக்குது, இருக்கும். நீங்க பார்க்க எது அது தேர்தல்ல அது கண்டிப்பா அது உறுதியா கண்டிப்புன்னு சொல்ல உறுதியா பிரதிபலிக்கும்.
அவங்களுக்கும் எனக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க பேசுறதெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சா பேசுவாங்க. அதை நம்ம ஒண்ணும் பேச முடியாது. ரெண்டு வாட்டி வாபஸ் பண்ணிட்டாங்க. திருப்பியும் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி இது பொலிட்டிக்கலா இதை கொண்டு போறதுக்கு ஒரு இப்போ வழியா இருக்குன்னு அரசியலா கொண்டுட்டு போறது திமுக தான். இல்ல சார், அதுல வீடியோன்றது இதுவாகுதா? திமுக சொல்லி தான் வீடியோன்றது ரிலீஸ் பண்றாங்க. அவங்க திமுக சொல்லிதாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒன்றும் பேச முடியாது. குரல் செய்திகள் வேணா இருக்கு, நான் அதை வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க பேசுறது ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, மெசேஜஸ் இருக்கு நான் காமிக்கிறேன்ற ஒரு பிரஸ் மீட் சொல்லிருக்கீங்க. அது இப்போ நீங்க அவங்க வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. நீங்க அவ்வளவு நாகரிகமா இருக்காது. எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசு தான் செய்யுதுன்னு. ஏன்னா நீங்க கடந்த ஆண்டு தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இதை ஒண்ணுமே செய்யல. அவங்க அந்த அப்ப வரவும் இல்லை. 21 தேர்தலில் வந்தாங்க, 24ல வந்தாங்க. அவ்வப்போது இந்த வழக்கு முற்று பெறாம இருந்தா 26ல வர வாய்ப்பு இருக்கு. நீங்க பாப்பீங்க. அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல. ஆங்கிலத்துல கமிட்மெண்ட் சொல்லுவாங்க, அப்படி ஒன்னே இல்ல. அது சரியா வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் பேசியிருப்போம் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க 2008, 2009, 10 அந்த காலகட்டங்கள்ல நான் தொடர்ச்சியா சிறையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2009 இந்த இறுதியில நான் ஒரு 6 மாசம் சிறைக்கு போன போது 10ல. அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. வந்த உடனே தேர்தல் வந்த உடனே அதிமுகவை ஆதரிச்சு வேலை செஞ்சேன். அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அது அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அது இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கே தெரியும் என்ன. அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நானு. கைதுக்கு அஞ்சுறாலோ, இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ, அது இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். முதல்வர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து தெரியும். ஆமாம், உறுதியா தெரிவிக்கணும். ஒன்னொன்னா சொல்லு, ஒன்னொன்னா கேளுங்க. ஆமாமா, உறுதியா அது அறிக்கையாவும் கொடுப்பேன். அது இப்ப நேரம் ஆயிடுச்சு இல்ல. மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். வேற ஏதாவது கேள்வி? சிறையில் இருக்கும்போது எப்படி நடிகை விடுறது? சிறையில இருக்கும் போதெல்லாம் யார் அப்படி இருக்கக்கூடிய ஆகிய அலைபேசியே இருக்காது, ஒண்ணு இருக்கு. சொல்லியாச்சுல. அதெல்லாம் அது வந்து உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு தான் நான் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய தேவை வந்தது. நீங்க கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க. அப்ப 60 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க. இதெல்லாம் எப்படி? அப்புறம் 50,000 என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்க எனக்கு எப்படி 60 லட்சம் கொடுக்க முடியும்? 60 லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகார்ல ஏன் அதை பதிவு செய்யல? நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க, முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்கோன்றீங்க, 7 முறை கருக்கலைச்சம்னு சொல்லியிருக்கணும். அப்ப 60 லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதுலயும் சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டுல சொல்லியிருக்கணும். இல்ல 24 தேர்தலில் வரும்போது நீங்க உட்கார்ந்து வீரலட்சுமிக்கு பக்கத்துல உட்காந்து பேசுதா அதை பேசுறீங்க. இப்ப இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்ப இது நினைச்சு பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது? இது காதல்னு ஒண்ணு இருந்தா, காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தில நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? தமிழக வெற்றி தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு துவக்க விழால பாத்தீங்கன்னா வாட் ப்ரோ வைப்ரோன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. உங்களுக்குள்ள வந்து கருத்து மோதல்ன்றது ஒரு இதுவா போயிட்டு எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் என்னைய சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்களும் வாட் ப்ரோ வைப்ரோன்னு அவரும் அதான் சொல்றாரு. நான் சொல்றது என் தம்பி மேல இருக்கிற சோசியல் மீடியா தான் வந்து இதுவா தம்பி. அது இல்ல கருத்து மோதல் தான் வந்து தம்பி, அவர் என்னைய சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் என்னைய சொல்லல. அவர் சொல்லி வந்தது ஆட்சியாளர்களை. அதுல அவர் அதை சொல்றாரு. நான் சொன்னதை அவர் திருப்பி அங்க அவங்களுக்கு சொல்றாரு. கொள்கையா கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்குதே ஒழிய அன்பு பாசத்துல ஒரு துளியும் அது குறைவில்லை. அவர் எப்பவுமே என் அன்பிற்குரிய தம்பி. அரசியலா அவர் வேற தளத்துக்கு நின்றுட்டாரு, நான் வேற தளத்துல நிக்கிறேன். நான் வந்து பெரியாரை ஏற்கல.
அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார். அதுல 2 பேருக்கும் வேறுபாடு இருக்கு. அது அதை போய் சார் லாஸ்ட் ஒன் சார் 2026 சட்டமன்ற தேர்தல்ல டிவிக்கோட கூட்டணின்றது எப்படி இருக்கு? அது வருவேன். அது சட்டத்தை மதிப்பேன் நான். வருவேன்.